ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் ஜோதிடத்தில் அடிப்படை குறிப்புகள் என்று கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த வகுப்பில் ஆண், பெண் உணர்வுகள் எவ்வாறு மேலோங்கி இருக்கிறது என்பதை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண், பெண் உணர்வுகள் எவ்வாறு மேலோங்கி இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் என்றும், ஒவ்வொரு கிரகத்திற்கும் எந்த மாதிரியான நிறங்கள் பிடித்த நிறங்கள் என்றும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதாவது இவை அனைத்தும் அந்த ஜாதகரின் தன்மையினை ஆராயும் பொழுது இவை அனைத்தும் பொருந்தும். மொத்தமுள்ள 27 நட்சத்திரங்களில் 8 நட்சத்திரங்கள் புருஷ நட்சத்திரங்கள் என்று கூறுவோம். புருஷ நட்சத்திரங்கள் என்பது ஆண் நட்சத்திரங்கள், ஆண்மை தன்மை மிகுந்த நட்சத்திரங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். மற்றொன்று ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் என்று 2 வகை உண்டு. இவை அனைத்தும் ஆண் தெய்வங்களுக்குரிய நட்சத்திரங்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அசுவினி, திருவோணம், புனர்பூசம், அனுசம், பூசம், பூரட்டாதி, அஸ்தம், உத்திரட்டாதி இவை 8ம் புருஷ நட்சத்திரங்கள், அதாவது ஆண் நட்சத்திரங்கள், ஆண்மை தன்மை மிகுந்த பாக்கியமுடைய நட்சத்திரங்கள். அடுத்து 16 நட்சத்திரங்கள் ஸ்திரீ நட்சத்திரங்கள் என்று கூறுவோம். பரணி, கிருத்திகை, ரோகிணி, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், உத்திராடம், அவிட்டம், ரேவதி. இந்த 16 நட்சத்திரங்களும் ஸ்திரீ நட்சத்திரங்கள், அதாவது பெண் நட்சத்திரங்கள் அல்லது பெண் தெய்வங்களை அடிப்படையாக கொண்ட நட்சத்திரங்கள். அலி நட்சத்திரங்கள் என்பது 3: மிருகஸ்ரீசம், மூலம், சதயம். இவை அலி நட்சத்திரங்களாக கொள்ளும். அதாவது ஒரு கிரகம், ஒருத்தர் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கார். அலி நட்சத்திரம் என்பது ஆணும் பெண்ணும் இணைந்த இறைவர். இறை தன்மையை எடுத்துக்கிட்டோம்னா ஆணும் பெண்ணும் இணைந்தது. பெருமாள் மோகினி அவதாரத்துல எடுத்துட்டு திருமோகூர்ல குடிகொண்டுள்ளார். அது ஆணும் பெண்ணும் இணைந்த உருவம். அதே போல அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தில் அமர்ந்தது ஆணும் பெண்ணும் இணைந்த உருவம். இவ்வாறு ஆணும் பெண்ணும் இணைந்த உருவத்தினை அலி நட்சத்திரங்கள் என்று கூறுவோம். மிருகஸ்ரீசம், மூலம், சதயம். புருஷ நட்சத்திரத்தில் அசுவினி, புனர்பூசம், பூசம், அஸ்தம், திருவோணம், அனுசம், புரட்டாதி, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் லக்னம், ராசி, பாக்யாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, ஏனைய கிரகங்கள், ஏதோ ஒரு கிரகங்கள், ரொம்ப கிரகங்கள் இந்த நட்சத்திரம் தான் இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு ஆண் தன்மை அதிகமாக இருக்கும். இது பெண்ணுடைய ஜாதகராகவே இருந்தா கூட, ஜாதகம் பெண் ஜாதகமே இருந்தா கூட அவங்களுக்கு ஆண் தன்மை மேலோங்கி இருக்கும். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா 27 நட்சத்திரங்கள், 27 திதிகள், 27 நட்சத்திரங்கள் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த நட்சத்திரத்துலதான் ஏதோ ஒரு கிரகம் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல தான் இருக்கணும். அப்படி என்று பார்க்கும் பொழுது 27 நட்சத்திரங்களில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும். எந்த கிரகங்கள் அதிகமான கிரகங்கள் அல்லது இந்த ஜாதகருக்கு கேந்திராதிபதிகள் அல்லது திரிகோணாதிபதிகள் என்று கூறக்கூடிய தர்மத்தோன், புண்ணியத்தோன், பாக்கியத்தோன், சுகஸ்தானத்துக்கு அதிபதி, இவை அனைத்தும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள்? ஆண் நட்சத்திரத்தில் இருந்தால் ஆண் தன்மை அதிகமாகவும், பெண் நட்சத்திரத்தில் இருந்தால் பெண் தன்மை அதிகமாகவும், அலி நட்சத்திரத்தில் இருந்தால் 2ம் கலந்த மனோபாவத்துடனும் இருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது போக
இப்போ ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்றால், அவருக்கு ஸ்திரீ நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்று பொருள். அதனால் அவருக்கு ஸ்ரீ தன்மை இருக்கும் என்றும் பொருள். ஸ்திரீ தன்மையுடன் வேறு என்ன தன்மை? ஏன்னா பெண்களுக்கே இப்ப பெண் ஜாதகத்திலே பெண்களுக்கு எல்லாருக்குமே பெண் உடைய லட்சணங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குணாதிசயங்களில் ஆண் தன்மை இருக்கலாம், 2ம் கலந்த தன்மையும் இருக்கலாம். அல்லது பெண்களுக்கே பெண்ணுக்குரிய தன்மை மேலோங்கியும் இருக்கலாம். அதனை ஆராய்வதற்கு இந்த நட்சத்திரங்களை நாம் வகுத்துள்ளார்கள். இதனை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். புருஷ நட்சத்திரம், ஸ்திரீ நட்சத்திரம், அலி நட்சத்திரம். திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதும் இதுவை முக்கியமான நட்சத்திர பொருத்தத்தில் இவை வரும். அடுத்து கிரகங்களை பார்த்து ஆராயும் பொழுது சூரியன், செவ்வாய், குரு ஆண் கிரகங்கள். சூரியன், செவ்வாய், குரு ஆண் கிரகங்கள். சந்திரன், சுக்கிரன், ராகு பெண் கிரகங்கள். 6 கிரகங்கள் இதுல சொல்லியாச்சு. மிச்சம் 3 கிரகம் சொல்லல. அவை அனைத்தும் அலி கிரகங்கள். எந்தெந்த கிரகம் கூறப்படவில்லை? சனி, புதன், கேது. இவை அலி கிரகங்கள். இப்போ உதாரணத்திற்கு சூரியன் ஆண் கிரகம். சூரியன் என்ற கிரகம் பரணி நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோ. பரணி நட்சத்திரம்னா மேசத்துல இருப்பாரு. மேசத்துல பரணி நட்சத்திரத்துல இருப்பார். இருந்தார்னா, ஆண் கிரகம் பரணி நட்சத்திரத்தில் அமரும் பொழுது, அந்த ஆண் கிரகம் பெண் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் என்று பொருள். அப்போ அந்த ஆண் நட்சத்திரத்தின் பலம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் கணிக்க முடியும். மேசத்தில் சூரியன் உச்சம் ஆனா பரணியில் வந்து அமரும் பொழுது அது பெண் நட்சத்திரமாக மாறிவிடும். அசுவினியில் இருந்தால் அலி நட்சத்திரம். அசுவினி, பரணி, கிருத்திகை. கிருத்திகையில் இருந்தால் கிருத்திகை எங்க இருக்கு? அதுவும் ஸ்திரீ நட்சத்திரம். கிரகம் ஆண் எங்கு உச்சமடைகிறார்? மேசத்தில் உச்சமடைகிறார். மேசத்தில் உச்சமடையும் சூரியன் ஆண் நட்சத்திரத்தில் அமர்வதே இல்லை. ஸ்திரீ நட்சத்திரத்திலோ அல்லது அலி நட்சத்திரத்தில் மட்டுமே அமர்கிறார். அதாவது கேதுவின் நட்சத்திரத்திலோ அல்லது இந்த ஸ்திரீ நட்சத்திரத்தில் பரணி, கிருத்திகை. அசுவினி மட்டுமே ஆண் நட்சத்திரம். அப்ப அசுவினியில் மட்டும் அமர்ந்தால் முழுமையான பலம் சூரியனுக்கு. அது கேதுவுடைய நட்சத்திரமாகவே இருந்தாலும் அது வந்து புருஷ நட்சத்திரத்தில் வருவதால், முழுமையான ஆண் லட்சணம் பொருந்திய நட்சத்திரத்தில் வருவதால், உச்ச சூரியன் முழுமையான பலன் தருவது அசுவினியில், அசுவினி நட்சத்திரத்தில். சில பேர் ஆவணி மாதம் பிறந்திருப்பாங்க. ஆவணி மாசம் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார். சூரியன் சிம்மத்தில் இருக்கும்போது ஆட்சி பலம் உண்டு. ஆட்சி பலம் உண்டு என்றாலும் சிம்மத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? மகம், பூரம், உத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் உண்டு. இவை மகம், பூரம், உத்திரம் 3மே ஸ்திரீ நட்சத்திரங்களில் வருகிறது. மகம், பூரம், உத்திரம் இங்க இருக்கு இல்லையா? மகம், பூரம், உத்திரம் 3மே ஸ்திரீ நட்சத்திரங்களில் வருகிறது. அத ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர காலில் நிற்கும் பொழுது எந்த பலத்தை வாங்கி கொண்டு நிற்கிறது என்பதை ஆராய்ச்சி செல்வதற்கு இந்த ஆண், பெண், அலி நட்சத்திரங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இல்லைன்னா சூரியனும் சனியும் சேர்ந்திருக்காங்க, அல்லது சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க. சூரியனும் புதனும் பெரும்பாலும் சேர்ந்திருப்பார்கள். ஏனென்றால் கூட்டு கிரகம். சூரியன், புதன், சுக்கிரன் கூட்டு கிரகம். சூரியன், புதன், சுக்கிரன் சேர்ந்திருந்தா ஆண், பெண், அலி 3 கிரகங்களும் சேர்ந்து ஒரே வீட்டில் அமர்ந்துள்ளார்கள் என்று பொருள். செவ்வாயும் குருவும் சேர்ந்திருந்தாங்கன்னா அது பலம். ஏனென்றால் 2மே ஆண் கிரகங்கள். சூரியனும் சந்திரனும் சேர்ந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்த கிரகம். அமாவாசை. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பார். ஒரே கட்டத்தில் இருப்பார்.
இவ்வாறு நாம் பலன்கள் கூறுவதற்கு இதெல்லாம் அடிப்படை. அடுத்து கிரகங்களின் நிறம். இப்போ ஒரு ஜாதகருக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? என்ன நிறம் கொண்ட ஆடைகளை அவர் விரும்பி வாங்குவார்? என்பதையும் நாம் இந்த நிறங்களை தெரிந்து வைத்துக் கொள்வதன் மூலமும் ஜாதக பலனை கூறுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் பரிகாரங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கு நிறம் சார்ந்த பரிகாரம் செய்வதற்கு, ஆடைகள் வாங்கி கொடுப்பதற்கோ அல்லது தானியங்களை கொடுப்பதற்கோ, இந்த நிறம் சார்ந்த பரிகாரங்களுக்கு இது பயன்படுத்தலாம். சந்திரனும் சுக்கிரனும் வெண்மை நிறத்துக்கு அதிபதிகள். ஒரு ஜாதகத்துல சந்திரனும் சுக்கிரனும் நல்லா இல்லன்னா, அவருக்கு வெள்ள சட்டையே போடுறதுக்கு பாக்கியம் இருக்காது. ஒயிட் சட்டை அவருக்கு செட்டே ஆகாது. சுக்கிரனும் சந்திரனும் நல்லா இருந்தா தான் உடம்பு வந்து வேர்க்கிறது வெளிய தெரியாதாம். அழுக்கு இல்லாத வேலை செய்வதற்கு தான் பயன்படும். வெண்மை சட்டையை அணிந்தார். சுக்கிரனும் சந்திரனும் நல்லா இருந்தா தான் ஒருத்தர் ஒயிட் சட்டையே போட முடியும். சூரியன், செவ்வாய், கேது சிவப்பு நிறத்துக்கு அதிபதிகள். புதன் பச்சை நிறத்துக்கு அதிபதி. குரு மஞ்சள் நிறம். அதாவது மஞ்சள்னா பொன் கலந்த நிறம். பொன் நிறம்னு சொல்லுவோம். கோல்டு என்ன கலர் இருக்கு அந்த மஞ்சள். சனியும் ராகுவும் கருமை நிறம். ரொம்ப பேருக்கு கருப்பு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஜாதகத்துல சனி பகவான் பகை பெற்றுள்ளாரோ அவர்களுக்கு கருப்பு ஒத்துக்காது. உதாரணத்துக்கு கடக லக்னம், சிம்ம லக்னத்துக்கு சனி பகைவன், முழுமையான பகைவன். அல்லது சனி வந்து பலம் இழந்து இருந்தால் அவர்களுக்கு கருமை ஒத்து வராது. அதுபோக நாம் கிரகங்களுக்கு பரிகாரம் செய்யும் பொழுதும் ஆடைகள் வாங்கி கொடுப்பதற்கோ இதனை பயன்படுத்தலாம். இப்ப சந்திரனுக்கு பரிகாரம் செய்யறோம். சந்திரனுக்கு உரிய தானியம், பூவெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். ஏதாவது ஒரு ஆடைகள் வாங்கி சாத்தணும், சாமிக்கு சாத்தணும்னா வெண்மை ஆடை வாங்கி சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் சாத்தலாம். சூரியன், செவ்வாய், கேதுக்கு சிவப்பு நிறந்த கலர்கள், சிவப்பு கலர். கேதுவுக்கு மல்டிபிள் கலர்னு சொல்லலாம். மல்டிபிள் கலர், ஆனால் சிவப்பு வந்து அதுல மேஜரா இருக்கும். புதனுக்கு பச்சை, குருவுக்கு மஞ்சள் நிறம், சனி ராகுவுக்கு கருமை நிறம். ஆக நாம் இந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டது நட்சத்திரங்களில் புருஷ நட்சத்திரம், ஸ்திரீ நட்சத்திரம், அலி நட்சத்திரம், கிரகங்களில் ஆண் கிரகம், பெண் கிரகம், அலி கிரகம், நிறங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்குரிய நிறங்கள். ஒரு ஜோதிடர் வந்து போன் பண்ணார். முன்னாடி டிவியில அது ஒரு நிகழ்ச்சியாவே நடந்துச்சு. அதாவது இங்க இருந்து பப்ளிக் போன் பண்ணலாம். போன் பண்ணி அவருடைய பிறந்த தேதி, நேரம், இடம் சொல்லணும். என்ன ராசி, என்ன லக்னம் தெரிஞ்சா சொல்லலாம். சொல்லிட்டோம்னா அவர் வந்து அங்கிருந்து என்ன சொல்லுவார்னா, நீங்க என்ன கலர் ஆடை அணிந்துள்ளீர்கள் என்று கூறுவார். கரெக்டா சொல்லுவார். அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த கிரகங்களின் நிறத்தினை முதல்ல அடிப்படையா வச்சுக்கணும். அவர் ஜாதகம், அவர் டேட்டு டைம் சொன்னோடனேயே ஜாதகம் போட்டுருவாரு. இப்பெல்லாம் ஆன்லைன்ல ஈஸியா போட்டுடலாம். டக்குன்னு போட்டு வச்சுக்கிட்டு அவர் என்ன ராசின்னு தெரிஞ்சுக்குவாரு. கோச்சாரத்துல கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு, எந்த கிரகம் தாக்கம் அதிகமா அந்த ஜாதகருக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, ஏன்னா நிறங்கள்ல மொத்தமே இந்த 7 நிறங்கள் ஒட்டி தான் வரும். இந்த 5 நிறங்கள் தான் அதிகமா வரும். இப்போ ப்ராபபிலிட்டி 20% டு பி கரெக்ட். மே ஆர் மே நாட் பின்னு பார்க்குறப்ப. அப்படி என்று பார்க்கும் பொழுது, கோச்சாரத்தில் உள்ள பலம் பெறும் கிரகத்தின் அடிப்படையாக வைத்து எந்த நிறத்தில் அவர் ஆடை அணிந்துள்ளார் என்பதை நாம் எளிமையாக கூற முடியும். சந்திரன் ஆதிக்கம் பெற்றிருந்தால் வெண்மை நிறம் கலந்த ஆடை அவர் அணிந்துள்ளார். இல்ல ஒருத்தர் வேணும்னே ட்ரெஸ்ஸே இல்லாம சும்மா உட்காந்து போன் பண்றாருன்னு வச்சுக்குவோம். அவர் எங்கேயோ உட்காந்து தானே போன் பண்ணுவார். அவர் உட்கார்ந்து இருக்கிற சேரோ, டேபிளோ அல்லது பெட்ல உட்கார்ந்து போன் பண்ணாலும் அந்த போர்வையோ, தலகாணியோ அந்த நிறத்தில் இருக்கும் என்பதுதான் அவர் கூறிய பதில்.
இதிலிருந்து நாம் இதெல்லாம் ஒரு கணிப்பு தான். இந்த கணிப்பு சரியாக வருகிறது என்றது நாம் பார்ப்போம். என்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு, என்றால் இந்த நிறத்தின் முக்கியத்துவத்தை கூறுகிறேன். ஜாதக பலன் கூறுவதிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். பரிகாரத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நாம் அடுத்த வகுப்பில் ஜோதிடத்தின் அடிப்படை குறிப்புகள் தொடரும். நன்றி.